கருத்து புரியும். பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த இது பொருந்தும்னு சொல்லுவாங்க. அதாவது யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஞானத்திற அடிப்படையில் பகவான் கிருஷ்ணர் பதில் கூறுகின்றார். பொதுவாக யார் ஆன்மீக மார்க்கத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் விட்ட படியிலிருந்து அடுத்த பிறவியில் தொடர்வார்கள். இதுவே பகவான் கிருஷ்ணனுடைய பதில். இப்போ என்ன செய்து கொண்டு இருந்தோமோ அதிலிருந்து அடுத்த படியிலிருந்து அவர்கள் தொடங்குவார்கள். நழுவி விடுவானா என்றால் அவர்கள் சிறு வயதில் பிறந்தாலும் சிறு வயதில் வேற ஒரு படிப்பு படித்தாலும் எந்த பெற்றோர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் பிறந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை குலத்திலே அவர்கள் பிறந்தாலும் அவர்கள் தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்டுதல் நிர்பந்தமாக இருந்தாலும் அவர்கள் திடீரென்று அவர்கள் ஞான மார்க்கத்தில் அவருடைய பாதையானது சென்றுவிடும். அதே பகவான் கிருஷ்ணருடைய பதில். ஏனெனில் சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரத்திலிருந்து அந்த அவருடைய மனதிலே வழித்தடங்கலானது பதிந்து இருக்கும். எப்படி நம்ம மழை பெய்யும் போது கார் தடமானது பதிந்திருக்கின்றதோ மாதிரி மனதில் அந்த பழைய வழித்தடங்கள் அவனுடைய மனதிலே பதிந்திருக்கும். அந்த பதிவின்படி அவன் பாதையானது இளம் பிறவியிலேயே அவன் ஆன்மீகத்தை நாடுவான். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மனித பிறவியாக பிறந்து அவன் கீழ் பிறவியை இல்லை. அப்போ இதிலிருந்து ரெண்டு கருத்து நமக்கு தெரியுது. அவனுக்கு கீழ் பிறவி என்பது இல்லை. கீழ் பிறவினா என்ன? மனித பிறவிதான் அவனுக்கு முக்கியம். கீழ்ப்பிறவி என்பதும் இல்லை, மேல் பிறவி என்பதும் இல்லை. மேல் பின்ன தேவர்களாகவும் அவங்க பிறக்க மாட்டாங்க அடுத்த பிறவியில். அதையும் சொன்னார். சுச்சீனாம் கிரகேச்ச ஸ்ரீமதாம் கேஹே அபிஜாயதேன்னு நம்ம பார்த்தோம். பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகாம் உஷித்வா சாஸ்வதி சமா சொன்னார். புண்ணிய லோகத்திற்கு சென்று நல் வினை உடைய லோகத்திற்கு சென்று சொல்கிறார். ஏன்னா அந்த பழைய சம்ஸ்காரமானது அந்த சம்ஸ்காரத்தை நாம் நல்ல சம்ஸ்காரமாக இருந்தால் நமக்கு அடுத்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல ஞான மார்க்கத்துக்கு வருகிறவர்கள் மிக மிக குறைவு. பெரும்பாலானவர்கள் ஞான மார்க்கத்துக்கு வருவதில்லை. காரணம் என்ன என்றால் பூர்வ சம்ஸ்காரம். ஞான மார்க்கத்துக்கு வந்தவர்களுடைய நிலையை பற்றி பகவான் கூறுகிறார். அப்போ ஞான மார்க்கத்துக்கே வராதவர்கள் நிலை என்ன என்றால், வராதவர்கள் என்றால் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள், சேவை செய்வார்கள், நன்றாக உழைப்பார்கள், சத்சங்கம் இருக்கும், கர்மயோகம் என்று தெரியாமலே கர்மயோகத்தை செய்து கொண்டு இருப்பார்கள், அன்னதானத்துக்கு உதவுவார்கள், நல்ல பண்புடையவர்களாக பக்தி உடையவர்களாக கலாச்சாரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். சில பேர் கோயிலுக்கு கூட அவ்வளோ வரமாட்டாங்க. ஆனால் சமுதாயத்து சேவை தொண்டு அந்த மனப்பான்மையானது அவர்களுக்கு இருக்கும். காரணம் என்ன என்றால் பூர்வ ஜென்மத்தினுடைய சமஸ்காரம். அப்படிப்பட்டவர்கள் இறந்த பின்பு ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவார்கள். அவங்களுக்கு இந்த பிறவியிலேயே ஞான மார்க்கத்தில் அவங்க வருவார்கள். ஏனெனில் அவங்க நல் மார்க்கத்தில் நல்ல வினைகளை அவர்கள் செய்து கொண்டு வர்றதுனால படிப்படியாக அவர்களுடைய மனமானது பக்குவப்பட்டு ஞான மார்க்கத்துக்கு வரும். அதனால் யாரையுமே நம்ம ஞான மார்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்வதற்கு குறை சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏனெனில் அது பகவானுடைய தீர்ப்பு, பகவானுடைய நியதி. நல்வினை ஆற்றினால் மன தூய்மையை அடைவாய், நிம்மதியை அடைவாய், நற்கதியை அடைவாய். இது பகவானுடைய நியதி.
தீவினை ஆற்றினால் மன அசுத்தத்தை அடைவாய், தீய கதியை அடைவாய். அடுத்து மனித பிறவிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆக மக்களுக்கு அதிகமாக போதிக்கக்கூடியது என்ன? நல்வினை, நல்ல சம்ஸ்காரங்களை வளர்த்து கொண்டாலே இப்பிறவியிலேயோ அல்லது பூர்ண பிறவியிலேயோ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனுஷியானாம் சகஸ்திரேஷு கச்சித் சித்தையே அப்படின்னு பகவான் அடுத்த பார்க்கல, அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவார், 1000 ஒருவர் தான் என்னை அடைய முயற்சி செய்கிறார்கள், அந்த முயற்சி செய்தவர்களுள் யாரோ ஒருவர் தான் என்னை அடைகிறார்கள் என்று பகவான் கூறப்போகிறார். அதனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நல் வினைகளை, நற்சிந்தனைகளையும் நற்செயல்களையும் மனிதனானது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் பண்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால் யாரையுமே இவங்க இலக்காரமாக தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. வேதாந்த ஏதோ ரெண்டாக படித்து போட்டு எல்லாருமே வேதாந்தத்துக்கு வரமாட்டுறாங்க, ஞானத்துக்கு வரமாட்டுறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருமே அவங்கவங்க பாதையில், அவங்கவங்க சம்ஸ்காரத்தில், பூர்வ ஜென்மத்தினுடைய வினைகளில் அவரவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தினுடைய அடிப்படையில், மாயையினுடைய அடிப்படையில் எந்த அளவுக்கு அவங்க நல்வினை ஆற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு மாயை கவரானது அவற்றிலிருந்து விலகும். ஆனால் முதலில் நல்வினைகளை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஞானத்துங்கிறது அடுத்த கதி. ஞானத்துங்கிறது ஒரு படி மேலே வந்தால் ஞானத்துக்கு அவர்கள் வருவார்கள். ஆனால் எந்த பிறவியினாலும் படிப்படியாக ஞான மார்க்கத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, சம்சாரத்தில் இருக்காங்க, இவங்க சம்சாரி, இவங்க குடும்பத்தில் இருக்காங்கன்னு. நம்ம குடும்பத்திலேருந்து விலகி வந்தவங்க, குடும்பத்தில் வைராக்கியத்து உள்ளவங்க சம்சாரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று மட்டும் நினச்சிக்கிறோனோ. அடுத்துக்கு பகவான் கிட்ட சொல்கிறார், ஸ்ரீமதாம் கேஹே அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமதாம்னா யோகிகளினுடைய வீட்டில் பிறக்கின்றான். சன்னியாசி கிரேகேன்னு சொல்லலை. ஏன்னா சன்னியாசி எது குடும்பம்? சன்னியாசிக்கு இந்த இடத்துல குடும்பம் இல்லை. யோகி அப்படிங்கிற இல்லறத்தையே உள்ளவரோட யோகிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சம்சாரிகள் சம்சாரத்திற்காகனு குடும்பஸ்தரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. ஏனெனில் நாமே ஒரு சம்சாரி வீட்டிலிருந்தே வந்திருக்கோம். நாமே உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து மனிதர்களும் ஒரு சம்சாரி குடும்பத்திலே நம்ம பிறந்து வந்திருக்கின்றோம். ஆகையால் ஏதோ வைராக்கியத்தை அடைந்தால் நம்ம அனைவரையும் இறைவனுடைய வளர்ப்பு மகனாக, வளர்ப்பு மனிதர்களாக, இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் தன்னுடைய பாதையில் முன்னேறி கொண்டு இருப்பவர்களாக நாம் நினைக்க வேண்டுமே ஒழிய, நாம் ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்தோம், எல்லாமே கல்யாணம் முடிக்காட்டி மோட்சம் அடையாட்டி நம்ம எப்படி வந்திருக்கோம்? நமக்கு பிறவியை கொடுத்த தாய் தந்தையரை நாம் போற்ற வேண்டும். நமக்கு பிறவியில் கொடுத்தவர்களும் இல்லறத்தில் மூழ்கியவர்கள் தான். கொஞ்சம் பக்தி விசுவாசம் அதில் இருந்திருக்கலாம். நம்மளை மாதிரி சன்னியாசி அவங்க ஆகிட்டா நம்ம எப்படி பிறப்போம்? அதனால் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய இச்சைப்படிதான் நடக்கும். யார் எந்த மார்க்கத்தில் எத்தனை ரோமங்கள் இருக்கோ, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ, எத்தனை தூசி இருக்கோ, எத்தனை அலைகள் இருக்கோ, அத்தனை குணங்களுடையவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். அவரவர்களுக்கென்று இறைவன் வகுத்து கொடுத்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆசையினாலும் மோகத்தினாலும் வசப்பட்டு, வெறுப்பினாலும் வசப்பட்டு, அந்த வெறுப்பின்படியே அவர்களுடைய வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கின்றது. நல் வினை, நல்ல செயல்களை செய்ய செய்ய இப்பிறவியிலேயோ அல்லது அடுத்த பிறவியிலேயோ
ஆன்மீக மார்க்கத்தில் அவர்கள் முன்னேறுவார்கள் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அடுத்தடுத்த சுலோகத்தில் சொல்கிறார். யோக பிரஷ்டன் அப்படிங்கிறார். அதாவது முதல் பகுதி செல்வந்தருடைய வீட்டில் தர்ம மார்க்கத்தில் இருந்தவருடைய வீட்டில் பிறக்கின்றான் புண்ணியம் செய்தவன். அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு, ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவன் ஏழையினுடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான். சாதாரணமானவருடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான். ஏனெனில் ஏழையுடைய வீட்டில் பிறப்பவர்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையானது வரும். பணக்காரருடைய வீட்டில் பிறந்தால் இறைவன் இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவானுங்கிற நம்பிக்கையானது அவனுக்கு வராது. ஏன்னா எல்லா நேரமும் சாப்பாடு, எல்லா நேரமும் உணவு, எல்லா சௌரியங்களும் கிடைச்சா அவனுக்கு எங்கே வைராக்கியம் வரப்போகுது? இப்போ சிங்கப்பூர், மலேசியா, இப்போ ஃபாரினில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஞானத்துக்கு வர்றது, வைராக்கியம் வர்றது கொஞ்சம் கஷ்டம், தேவலோகம் மாதிரி. ஏன்னா அது சுகபூமி, சுகமான வாழ்க்கை, நல்ல உழைப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல லௌகிகமான சௌரியமான வாழ்க்கை, நல்ல டெக்னாலஜி, பெரிய குடும்பம், பெரிய வீடு, இதெல்லாம் நல்ல வாகனங்கள், வேண்டிய சௌரியங்கள் இருக்கும் பொழுது, சுகபோகமாக வாழும் பொழுது வெளிநாட்டவர்கள் எப்படி வேதாந்தத்துக்குள்ளே வருவது மிக கடினம். ஏன்னா பணம் செல்வந்தன். அது மாதிரி இந்த இடத்துல செல்வந்தனாக செல்வந்தர் வீட்டில் பிறந்தாலும் வைராக்கியம் தர்ம மார்க்கத்தினுடைய வீட்டில் பிறக்கின்றான் இவன் யோக பிரஷ்டன். அப்போ அந்த செல்வந்தர்களாம் பார்த்தா யார் யோக பிரஷ்டனாக இருக்கா, யார் ஆன்மீகத்தில் ஈடுபடுறா? செல்வந்தர்களுடைய குடும்பங்களுடைய மகன்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லாமே அது இந்த காலத்தில் ரொம்ப ஒரு மார்க்கத்தில் இல்லாமல் அடிப்படை பண்புகளே கலாச்சாரமே இல்லாதவர்களை நாம் காண்கின்றோம். அப்போ இப்போ இந்த ஜெனரேஷனில் யாருமே யோக பிரஷ்டன்னு சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருவர் ஆன்மீகத்திலும் தெய்வீகத்திலும் ஈடுபடுவார். இதை யோக பிரஷ்டன். ஏழையினுடைய வீட்டில் பிறந்து அவன் எங்கு இருக்கின்றானோ அதிலிருந்து அவன் ஆன்மீக தேடுதலானது அவனுக்கு வருகின்றது. முக்சுத்துவத்தை அவன் அடைகின்றான், ஞான வைராக்கியத்தை அவன் அடைகின்றான். இந்த உலகமானது சுகத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. இந்த உலகத்தில் நித்தியமான ஒன்று இருக்க வேண்டும் என்று சத் விஷயங்களிலும் வேதாந்த வகுப்புகளிலும் அவனுடைய மனமானது அவனை அறியாமல் இந்த பிறவியில் ஈடுபடுகின்றான். யாரெல்லாம் யோக பிரஷ்டனுங்கிறது யாரு? நம்மெல்லாம் யோக பிரஷ்டன்தான். யார் ஒருவர் சத் சங்கத்திலும் வேதாந்த விஷயங்களிலும் தேடுதல் விஷயங்களிலும் சாதனைகளிலும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் யோக பிரஷ்டன்தான். அதனால் அந்த யோக பிரஷ்டங்கிற சொல்றார். எப்பிறவியில் பிறந்தாலும் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஆன்மீக நாட்டம் இந்த பிறவியில் உள்ளவன் யோக பிரஷ்டம். ரிஷிகேசை நோக்கி ஓடுகிறார்கள், உத்தரகாசி நோக்கி ஓடுகிறார்கள், வாரணாசி நோக்கி ஓடுகிறார்கள். இமயமலை உச்சியில் இருந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு உணவருந்தி கொண்டு சாஸ்திர விஷயங்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள்லாம் யார்? போன பிறவியில் எடுத்த ஒரு யோக பிரஷ்டர்கள். அதை ரமணவான்ட்டு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, நீ எப்படி இந்த வயதிலேயே பிரம்மனிஷ்டர் ஆடையா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ரமண பகவான் சொன்னாரா, எத்தனை பிறவி எடுத்த கட்டையோ, இந்த பிறவி எத்தனை பிறவி எடுத்த கட்டையோ அப்படின்னாராம். அது மாதிரி பல பிறவிகளினுடைய செய்ததனுடைய விளைவாக இளம் வயதிலேயே அவன் ஆன்மீக நாட்டத்தையும் சாஸ்திர விஷயங்கள் ஈடுபடப் போகின்றான். கேட்பது நட்டமில்லை என்று பகவான் 41, 42வது ஸ்லோகத்தில் கூறி மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த சத்சங்கத்தில் தொடர்வோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரம். ராமானந்த மகாராஜ் ஒரு நமஸ்காரம். ஹரி ஓம்.
அறிவோம். இந்த வகுப்பு யூடியூப்பில் கேட்கின்ற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பதிவு தினந்தோறும் மாலை 6 மணி முதல் 6:20 வரை பகவத்கீதையை பற்றிய சற்சங்கமானது நடைபெறுகின்றது. அதாவது ஜூம் கிளாஸில். அந்த ஜூமை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜூமை டவுன்லோட் பண்ணி அதற்கு வரலாம். அந்த ஐடி நம்பர் 7164607946 அப்படின்னு ஐடி நம்பர் கேட்கும். பாஸ்வேர்டு 12345. ஐடி நம்பர் 7164607946. பாஸ்வேர்டு 12345. ஜூமில் நீங்கள் தினந்தோறும் நேரடியாக கேட்க வேண்டுமென்றால் இந்த ஜூமிற்கு வந்து காலை 6 மணி முதல் 6:20 வரை வகுப்புகள் கேட்கலாம். நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சாஸ்திர விஷயங்களை கேட்க கேட்க அந்த அளவுக்கு நம்முடைய மனமானது பண்படும். நல்ல விஷயங்களை நோக்கி நம்முடைய மனமானது செல்லும். ஆகையினால் தொடர்ந்து ஜூம் கிளாஸுக்கு வர முயற்சி செய்யுங்கள். அல்லது தொடர்ந்து நான் யூடியூப்பில் பதிவேற்றி என்னுடைய ஸ்டேட்டஸிலோ அல்லது குரூப்பிலோ போடுகின்றேன். அதையாவது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். பாரதியார் சொன்ன மாதிரி, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே ஆத்ம ஞானத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். எளிது எளிது ஞானம் பெறுவது எளிது. எந்த விதமான குடும்ப சூழ்நிலைகளில் பொறுப்புகளில் இருந்தாலும் நேரம் ஒதுக்கினால் கண்டிப்பாக பலன் உண்டு. ஹரிவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.